வணக்கம் ஆனந்தி. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்டது செல்லாண்டியம்மன் கோவில் தெரு. இப்பகுதியில் நாராயண பிள்ளை தோட்டம் என்ற பகுதியில் வசித்து வருபவர் வெங்கடேசன். இவருக்கு சொந்தமாக இப்பகுதியில் வீடு உள்ளது. அந்த வீட்டில் தான் வசித்து வருகிறார். இந்த வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு பெயிண்ட் அடிக்க முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் அருகில் உள்ள முனிசிபால் காலனி பகுதியை சேர்ந்த 29 வயதான நாகமணி மற்றும் 20 வயதான தினேஷ்குமார் இருவரையும் அழைத்து இன்று பெயிண்ட் அடிப்பதற்கு பொருட்களையும் வாங்கி கொடுத்துள்ளார். இன்று காலை பெயிண்ட் அடிக்க அந்த தண்ணீர் தொட்டிக்குள் இறங்கியுள்ளனர். இந்த தண்ணீர் தொட்டியானது வீட்டிற்கு முன்புறம் தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காற்று வெளியே போவதற்கு வேறு வழி செய்யப்படவில்லை. ஒருவர் மட்டுமே ஒவ்வொருவருவாகத்தான் இறங்க முடியும். இந்த தண்ணீர் தொட்டியில் 2 பேர் மொத்தமாக இறங்க முடியாது. அந்த அளவுக்கு உள்ள தண்ணீர் தொட்டியில் இருவரும் இறங்கி பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்த பொழுதே திடீரென அவர்கள் குரல் கேட்கவில்லை, பேச்சு கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டின் உரிமையாளர் வெங்கடேசன் எட்டி பார்த்துள்ளார். அவர்களின் பேச்சு கேட்காததால் உடனடியாக கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திண்டுக்கல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் தண்ணீர் தொட்டிக்குள் கயிறை கட்டி உள்ளே இறங்கி உயிருக்கு ஆபத்தான முறையில் மயங்கி கிடந்த இருவரையும் மீட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தற்போது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தீவிர சிகிச்சை பிரிவில் இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தண்ணீர் தொட்டியில் வேறு எங்கும் காற்று செல்லக்கூடிய வகையில் குழாய்களோ எதுவும் அமைக்கப்படாதும், அதே போல் பெயிண்டில் உள்ள திரவ வாசனை காரணமாகவும் மயங்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் திண்டுக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பொதுமக்களிடம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நாட்ராயன்.